சென்னையில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பிற்கு தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டியை அணிந்து வர அனுமதி மறுக்கப்பட்டதற்கு தமிழ் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை பகிர காந்திய மக்கள் அமைப்பின் தலைவர் குமரியனந்தன் மற்றும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தீபக் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் இருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினோடு பேசலாம். ஸ்டாலின், வேட்டி என்பது தமிழர்களின் பாரம்பரிய உடை. இப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப் அனுமதி மறுத்திருக்கிறது. இது பற்றி தமிழ் ஆர்வலர்களின் கருத்து என்ன? நிச்சயமா கார்த்திகேயன், அதாவது தமிழகத்தின் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து சென்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தில் அதாவது நீதிபதி மற்றும் வழக்கறிஞர்களை அந்த வேஷ்டி அணிந்து வந்த ஒரே காரணத்திற்காக வெளியேற்றுள்ளார்கள். இது தற்போது தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் தமிழக அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இது சம்பந்தமாக பேசுவதற்காக ஐயா குமரியானந்தன் மற்றும் தீபக் நம்மளோட இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். அதாவது தமிழகத்தின் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்த ஒரே காரணத்திற்காக தற்போது நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து வெளியேற்றிருக்காங்க. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்தை பத்தி பதிவு பண்ணுங்க. இது தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருப்பது மிக கொடுமையானது. நெசவு தொழிலிலே மிகச் சிறப்பாக இருந்தது தமிழகம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற இலக்கியத்திலேயே நமது நெசவாளர்கள் பால் ஆவி என்ன, பாம்பின் உரி என்ன என்று சொல்லுகின்ற துணிகளை நெய்து தருகின்ற ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அண்ணல் காந்தியை பொறுத்தவரையிலே அவரால் நாம் விடுதலை பெற்றோம். பாரதி பாடுகிற பொழுது திண்ணம் 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 விடுதலை திண்ணம், காந்தி சொற்கேட்பார் காண்பார் விடுதலை திண்ணம் 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 என்று பாடியிருக்கிறான். காந்தியடிகளுக்கே வேட்டியை உடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் உடுத்த இடம் தமிழ்நாடு. முதலாக அஸ்ஸாமிலே பெரும் பஞ்சம் வந்த பொழுது பாரிசால் என்ற இடத்திலே இருந்தார் காந்தி மகான். அந்த பஞ்சத்தின் காரணத்தினாலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உடுப்பதற்கு போதுமான உடை இல்லாததைக் கண்டு தன்னுடைய அந்த நீண்ட அங்கியையும் அதற்கு பின்னால் உடுத்திருக்கின்ற பல சுற்று வேட்டியையும் தலைப்பாகையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் முதலிலே அவர் அதனை செயல்படவில்லை. தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்திலே ஒரு பெண்மணி சற்று கிழிந்த ஆடையையும் அழுக்கடைந்த ஆடையையும் உடுத்து கொண்டு வந்த பொழுது காந்தி மகான் பக்கத்தில் இருப்பவர் மூலம் அந்த இடம் உரையாடினார். அம்மா, உழைக்கின்ற நீங்கள், பாடுபடுகின்ற நீங்கள் இதை அடித்து துவைத்தாவது சுத்தமாக உடுத்தால் என்ன என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னால், இதை துவைக்க வேண்டுமென்றால் அவிழ்த்து நனைய வைக்க வேண்டுமே, அந்த நேரத்தில் உடுப்பதற்கு ஒரு மாற்று உடை இல்லையா என்று சொன்னாள். அது அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது. 1921 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மதுரையிலே மேலமாசி வீதியிலே வீட்டிலே படுத்திருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே பழனிக்குமார் பிள்ளை என்ற விருதுநகர்காரர் துணைக்கு படுத்திருக்கிறார். இரவெல்லாம் அந்த பெண்மணி சொன்னது அவருடைய மனத்திலே வந்து வாட்டுகிறது. அதிகாலையிலே எழுந்து விடியாத நேரத்திலே பழனிக்குமார் பிள்ளையை எழுப்பி தன்னிடமிருந்த நீண்ட வேட்டி அவரிடம் கொடுத்து சரியாக 4 முழம் அளந்து அந்த வேட்டியை உடுத்தார். வேஷ்டி அணிந்து உள்ளே செல்ல, அதாவது தமிழர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்காத தமிழ் ஆர்வலர்களுக்கு நீங்க என்ன உங்களுடைய எதிர்ப்பு? அந்த காந்தி மகான் மதுரையிலேதான், தமிழ்நாட்டிலேதான் அரையாடை உடுத்தார். இந்த அரையாடை காந்தி மகான் உடுத்து அகிலத்திற்கும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அந்த உடையை அவரால் விடுதலை பெற்ற ஒரு நாட்டில் இருக்கின்றவர்கள் ஒரு நீதிபதியையும் 2 வழக்கறிஞர்களையும் வேட்டி கட்டியதால் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றால் இது கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல, தண்டனைக்குரியதுமாகும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இப்போ அதாவது தனியார் அமைப்புகள் வந்து இந்த மாதிரி ஒரு சில விதிகள் வைத்திருக்கிறதா, அரசு வந்து இந்த விதிகளை தளர்த்தினா அரசு எத்தகைய நடவடிக்கை எடுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தனியார்கள் தங்களுக்குள்ளே விடுதலை வைத்திருந்தால், அது சில விதிகளை வைத்திருந்தால் அவர்கள் தங்கள் வீடுகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பொது நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது. பொதுவாக இருக்கின்ற ஆட்களை அழைக்கவும் கூடாது. அழைத்து அவமானப்படுத்துவது கடுமையான கண்டனத்திற்குரியது, தண்டனைக்குரியது.
கார்த்திகேயன் அவர் சொன்னது போல நிச்சயமாக இது அதாவது கண்டனத்துக்குரியது மட்டுமல்லாமல் பல எதிர்ப்புகளையும் தற்போது தமிழர்கள் பதிஞ்சிட்டு வர நிலையில் தற்போது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் துணைத் தலைவர் தீபக் இருக்கார், அவர்கிட்டையும் கேட்போம். வணக்கம் தீபக். அதாவது தற்போது இந்த நிலையில வேஷ்டி கட்டிட்டு அணிஞ்சு வர தடை செய்யப்பட்டுள்ள நிலையில உங்களுடைய அமைப்புகள் சார்பில் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி வேட்டி கட்டுவதனால ஒரு நீதிபதியே உள்ள அனுமதிக்காத தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அதே சூழலில் எங்களுக்கும் இதே போன்ற ஒரு வேட்டிக்கு ஒரு தடை வந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரத்தில் ஒரு வழக்குரைஞர் அவர் கால் பிணைந்து இருக்கும், ஆனால் அவர் வேட்டி கட்டிட்டு அவர் நீதிமன்றத்தில் வாதாடக்கூடாது, நீதிமன்றமே அதை தடுத்திருப்பது, வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவரை தடுத்திருக்கிறார்கள்ங்கிறத எங்களுக்கு ரொம்ப வேதனையான விஷயம். ஆக வேட்டி என்பது எங்களால் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வேட்டி கட்டினாலும் பரவாயில்ல, செருப்பு போடணும் அப்படிங்கிறாங்க. எங்களால் போட முடியாது சார், ஆனால் நாங்கள் வேட்டி கட்டியிருந்தாலும் நீங்க அனுமதிங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதை தடுத்திருக்கிறார்கள். அப்போ சம்பவம் வேட்டி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒண்ணுதான். இந்த பக்கம் நீதிபதிக்கு மறுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு நீதிமன்றத்துக்குள்ளேயே மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விதமான பாகுபாடு வெறும் வேட்டிகளுக்கு மாத்திரம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய அனைத்து 5 ஸ்டார் ஹோட்டல்களையும் பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனங்களில் மாற்றுத்திறனாளிகளை கூட்டு போனோம்னா நீங்க போர்ட்டிகோவுக்கு மாற்றுத்திறனாளிகளை கொண்டு இறக்கி விடக்கூடாதுன்னு 2-3 இடங்களில் நானே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இது எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்தில் இந்த வார்த்தை தான் பேசணுங்கிற வரையறை விரித்த அந்த வெள்ளைக்காரர்கள் கூட பார்வை இல்லாத ஒரு அமைச்சர் இருக்கிறாருனால நாயையே பாராளுமன்றத்துக்குள்ள அனுமதித்த அந்த பாங்கு எங்க இருக்குது? இங்க நம்முடைய பாரம்பரிய உடையை கூட ஒரு அணியக்கூடாது என்று தடுப்பது எந்த வகையில் இருக்கிறது? இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வேட்டி கட்டிருக்காங்க. இப்ப கார்பரேட்ல வேலை பார்க்கும் பொழுது நாங்க வேஷ்டி கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு என்னையே நான் வேலை பார்த்த 2 கார்பரேட் நிறுவனங்கள் என்ன நீங்க வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு இடுப்பு சிறுத்து இருக்கிறது, அதையும் மீறி நாங்கள் வேட்டி கட்டிட்டு வரும் பொழுது எங்களையே கலாச்சாரமா நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்வது எந்த வகையில நியாயம்? சரி, இப்ப இந்த நிலையில அரசு இந்த விதிகளை தளர்த்ததுக்கு என்ன நடவடிக்கை சொல்லி உங்களுடைய அமைப்பு சார்பில் சொல்லுங்க. நாங்க ஏதாவது ஃபார்மல் இன்ஃபார்மல் இந்த மாதிரி இந்த உடை தான் உடுத்திட்டு வரணும், அந்த உடை தான் உடுத்திட்டு வரணுங்கிறத அரசாங்கம் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு உடனடியாக இதை ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் இது பக்கா பாகுபாடுவான விஷயம். அந்த இது நீதிபதிகளுக்கே நடக்கிற பொழுது எங்களை மாதிரி ஒரு சாமானிய மக்களை இவங்க என்ன பாடுபடுத்துவாங்க, எத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு படுத்துவாங்க? அரசு உடனடியாக தலையிடணும். கார்த்திகேயன், நிச்சயமாக அதாவது இவர்கள் சொல்வது போல நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபையிலே வேட்டி கட்டி வர அனுமதி இருக்கும் பொழுது சில தனியார் அமைப்புகள், அதுவும் தமிழகத்தில் இருக்க சில தனியார் அமைப்புகள் இந்த வேஷ்டி, அதாவது தமிழகத்தின் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்துவதற்கு தடை விதிப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது அவர்கள் தரப்பின் கருத்தாக உள்ளது. கார்த்திகேயன், உங்களுடைய கலந்துரையாடலுக்கு நன்றி ஸ்டாலின்.